இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு என்னை காண்பவர் என் தந்தையையே காண்கிறார், என்னை அனுப்பினவரையே காண்கிறார் என்று ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு சொல்லுகிறார். என் தந்தையை காண்பவர்கள், என்னை நம்புகின்றவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னுடைய வார்த்தையின்படி நடப்பவர்கள். ஆகையினால் அப்படி நடப்பவர்களுக்கு வாழ்விலே மீட்பு உண்டு. அப்படி நடக்காதவர்களுக்கு தீர்ப்பு உண்டு. தீர்ப்பு அளிப்பது எது? ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு தீர்ப்பு அளிக்க வரவில்லை. யோவான் நற்செய்தியிலே 3:17 நாம் வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பவர்களுக்கு தீர்ப்பு உண்டு. நம்பிக்கை வைப்பவர்களுக்கு தீர்ப்பு இல்லை. நம்பிக்கை வைக்காதவர்கள், இயேசுவினுடைய எதிர்பார்ப்பின்படி நடக்காதவர்கள். தீர்ப்பு அளிப்பது எது? கடவுள் அல்ல, அவர் சொன்ன வார்த்தைகளே. ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், என் வார்த்தையே தீர்ப்பளிக்கும். இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். அன்பானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் நாம் சந்திக்க போகின்ற தீர்ப்புக்கு, இறுதி நாளுக்கு தயார் செய்கின்ற ஒரு நாளாக ஒவ்வொரு நாளையும் நாம் கருத வேண்டும். ஆகையினால் நாம் எப்பொழுதுமே எச்சரிக்கையோடு இந்த வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு பயணிக்க வேண்டும். இன்றைக்கு எல்லாம் பார்த்து கொள்ளலாம், நம்முடைய விருப்பப்படி நடக்கலாம், எதையும் நாம் அனுபவிக்கலாம் என்றால், சபை உரையாளர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். 11:9 சொல்லுகிறது, உன்னுடைய கண்களின் நாட்டங்களின்படி நட. இளமையின் தேவைகளில் இளமையில் நீர் விரும்புகின்றபடியெல்லாம் இன்பத்தை துய்த்துக்கொள். ஆனால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கடவுளிடம் நீ கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதே. எவ்வளவு கடினமான ஆனால் மிக தெளிவான வழிகாட்டும் வார்த்தைகள். வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்வு தருவது. வார்த்தைகள் தான் நமக்கு தீர்ப்பு அளிப்பது. அந்த வார்த்தைகளை நம்புகிறோம் என்றால் வார்த்தையின்படி நடப்பது. நம்பவில்லை என்றால் அது தீர்ப்பளிக்கின்ற ஒன்றாக மாறிவிடும். ஆகையினால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசுவினுடைய வார்த்தையின்படி நடப்பது. ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவனெல்லாம் விண்ணரசு சேர மாட்டான், மாறாக என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவனே சேருவான் என்று இயேசு சொல்லுகிறார் இல்லையா? மத்தேயு நற்செய்தியிலே 7:21 நாம் வாசிக்கிறோம். ஆகையினால் வார்த்தையின்படி நடப்பது நமக்கு மிக முக்கியமானது. வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் 1:22 மார்க்கிலே வாசிக்கிறோம், கண்ணாடியில் முகத்தை பார்த்துவிட்டு அப்பால் சென்றதும் தன்னுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று தெரியாதவன் போல, மறந்து விட்டவன் போல. அன்பானவர்களே, வார்த்தை நமக்கு வழிகாட்டும் விளக்கு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வழிகாட்டுவதில் அதுவே விளக்காக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வாழ்வு அளிப்பதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு இந்த உலகில் வாழ்வை மட்டுமல்ல, நிலை வாழ்வையும் கொடுக்கின்ற ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உம்முடைய வார்த்தையின்படியே நடக்க எங்களுக்கு துணிவை தாரும், உறுதியை தாரும், தூய ஆவியின் ஆற்றலை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.